ஹாய் கைஸ், போன வீடியோவில் நம்ம எப்படி நியூவாக காம்போசிஷன் மேக் பண்ணணுன்றதை பார்த்தோம். இந்த வீடியோவில் மீடியாவை எப்படி இம்போர்ட் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம இம்போர்ட் பண்ண மீடியாவை காம்போசிஷனோட எப்படி மெர்ஜ் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொம்பவே ஈஸியானது. மீடியாக்குள்ளே போயிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி நம்மளுக்கு தேவைப்பட்ட வீடியோ கிளிப்பை இங்கே கொண்டு போய் வச்சா நம்மளுக்கு நம்மளோட வீடியோ கிளிப் இங்கே ஷோ ஆகிரும். அதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே வச்சா நம்மளுக்கு இந்த வீடியோ எடிட்டிங் ஃப்ரேம்க்கு வந்துடும். ஓகேவா? ஓகே, இதான் நம்ம காம்போசிஷன் மேக் பண்ணது. 1920 × 1080 இருக்குது. அப்புறம் 30 fps இருக்குது. நம்மளோட எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். அதோட விட்த்தும் ஹைட்டும் 3840 × 2160 இருக்குது. அதோட ஃப்ரேம் ரேட் 59.94 இருக்குது. ஓகேவா? பட் நம்மளோட காம்போசிஷனும் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதனால எந்த யூஸுமே இல்லை. இப்போ வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷனை நம்மளோட காம்போசிஷன் இன்ஃபர்மேஷனோட எப்படி மெர்ஜ் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபைல்குள்ளே போய்க்கலாம். ஃபைலில் போய் இம்போர்ட்டுன்றதை கிளிக் பண்ணால் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு எந்த ஃபைல் தேவையோ அதுக்குள்ளே டேரெக்டாக கொண்டு போயிடும். ஸோ இதை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான வீடியோ இங்கே ஷோ ஆகிரும். ஓகேவா? இம்போர்ட் ஆகிரும். இப்போ அந்த வீடியோவை அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே நியூ காம்போசிஷன் போன வீடியோவில் பார்த்தோம்ல, அதில் ட்ராக் பண்ணி கொண்டு போய் வச்சா நம்மளுக்கு வீடியோவில் இருக்க மாதிரியே காம்போசிஷன் ஷோ ஆகிரும். ஓகேவா? வீடியோவில் 3840 2160 இருக்கா? ஸோ நம்மளோட காம்போசிஷன்லேயும் சேமாக ஷோ ஆகிரும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு தேவையானது 1920 × 1080 தேவை அண்டு எஃபிஎஸ் 30 தான் தேவை. ஸோ அதை காம்போசிஷனை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காம்போசிஷன் செட்டிங்னு இருக்கும். ஸோ அதில் போய் வித்தை 1920க்கும் ஹைட்டை 1080க்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரேம் ரேட்டை 30க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே கொடுத்தா தேவையான காம்போசிஷன் வீடியோவில் வந்துடும். ஓகேவா? இப்போ இமேஜோட ரெசல்யூஷன் உங்களுக்கு ஹையாக வேணும்னா இதை எப்போவுமே ஃபுல்லில் வச்சுக்கோங்க. அப்புறம் இதான் டைம் லைன். ஓகேவா? ஸ்பேஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நம்மளோட டைம் லைன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் இதில் எந்த டைமில் நம்மளோட வீடியோ ரன் ஆகுதுன்றதை பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இங்கே செகண்ட்ஸ் தான் காட்டும், மில்லி செகண்ட் காட்டாது. ஸோ இந்த இண்டிகேட்டரை ஸ்வைப் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த டைம் லைனில் இருக்குன்றதை இங்கே ஷோ ஆகிரும். ஓகேவா? இப்போ 4 செகண்ட் 11 மில்லி செகண்டில் இருக்கும். ஸோ அதை அப்படியே ட்ராக் பண்ணால் கரண்ட் டைம் லைன் எதுன்றதை இங்கே ஷோ ஆகிரும். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம நியூ மீடியா எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். நியூ காம்போசிஷன் எப்படி மெர்ஜ் பண்ணணுன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதையும் ஷார்ட்கட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.